வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கார்த்தி. பார்த்திங்கன்னா ஒய்ஃபோட ஊருக்கு கும்பாபிஷேகத்தில் கிளம்பிகிட்ருக்கேன். ஆஃபீஸும் வந்து லேட்டு பார்த்திங்கன்னா, அதனால தான் சரி வேகமாக கிளம்பிகிட்ருக்கேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு மினி விலாகு. வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டுக்காக ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க, இப்போ நம்ம கிளம்பியாச்சு ஜேர்னிக்கு. பைக்கில் தான் போகிறேன். வாங்க போகலாம். வேறு 8 மணி ஆகிடுச்சு. ரொம்ப பசி ஆகிடுச்சு வேறு. அதுதான் ஒரு ஹோட்டல் கடையை நிறுத்திட்டு போனேன். எப்போவுமே இங்கே வந்து சாப்பிடுவோம். கொஞ்சம் நல்லாயிருக்கும். சாப்பாடு கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருக்கும், ரேட்டு கம்மியாக இருக்கும், நல்லாயிருக்கும். இங்கே வரதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கிற அந்த கூண்டில் இருக்கிற இந்த எலிகள், அப்புறம் பார்த்திங்கன்னா கிளி நிறைய இருக்கும். பக்கத்தில் பார்த்திங்கன்னா கிளி வச்சுருப்பாங்க. இந்த சின்ன ஹோட்டல் தான் ஆம்பியன்ஸ் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கும். இந்த டைமில் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். மீன்வெயில் டைமில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆர்டர் பண்ண சாப்பாடு வந்துடுச்சு. இது நம்ம டேஸ்ட் பண்ணலாம் வாங்க. நல்லா இருந்துச்சு, பார்க்கறதுக்கு அருமையாக சூப்பராக இருந்துச்சு, ஜூஸியாக நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் வந்தாச்சு. அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் நம்மளுக்கு வேணும்ல, அதனால தான் இப்போ டீ சாப்பிட்டு நிறுத்தியாச்சு. அப்படியே சின்ன ஒரு லெமன் டீ ஆர்டர் பண்ணேன். அப்புறம் அங்கே இருக்க அப்படியே அந்த ஐஸ்கிரீம்ஸு, அந்த இருக்க ஸ்நாக்ஸு அப்படியே எல்லாம் வாட்ச் பண்ணிட்டுருந்தேன். இப்போ அப்படியே அது பக்கத்தில் தான் டீ சொல்லணும். அப்படியே டீ சொல்லியாச்சு. அவங்க நம்ம டேபிள் கொண்டு வந்துடுவாங்க. நல்லா இருந்துச்சு. லெமன் டீ வந்து எப்பயுமே இங்கே சப்ஜா சீட்லாம் போட்டு கொடுப்பாங்க. நல்லாயிருக்கும் குடிக்கவே. இந்த இடத்துல போனாலே கொஞ்சம் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லாயிருக்கும், நல்லா ஒரு ரிலாக்ஸ். அந்த கவுண்டர்லாம் பார்த்துட்டு இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஆர்கானிக் ஐட்டம் நிறையா வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. லோவஸ்ட் ப்ரைஸாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நம்ம எல்லாம் ஆர்கானிக் தேன் இருக்குது, குதிரைவாளி, சம்பா, கருப்பு கவுனி இதெல்லாமே இருந்துச்சு. சரி நம்ம வீட்டுக்கு போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹெல்த்தியானதாக கருப்பு கவுனி அரிசியை வாங்கிட்டேன். வீட்டுக்கு வாங்கிட்டு அப்படியே நம்ம ரீச் ஆகிடுச்சு. நண்பர்களே, எங்களோட சேர்ந்து ஜேர்னி என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ரொம்ப நன்றி நண்பர்களே.